இசை அறிவி ராஜ்குமார், கலைமாமணி மாலதி, கலைமாமணி சின்ன பொண்ணு, பெருமதத்திற்குரிய அந்தோனிதாஸ், பெருமதத்திற்குரிய திரு முகேஷ், மரியாதைக்குரிய செந்தில் தாஸ். இந்த 6 பேருக்குமே தனித்தனி ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லணும்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற பாடகர்கள். அவங்க பாடின அந்த திரை பின்னணி, இவங்களுக்கான இந்த பின்னணியை எடுத்து சொன்னாவே, அவங்க பெற்றிருக்கிற விருதுகள், இதெல்லாம் சொன்னாவே ஒரு 10 நிமிஷம் ஆகும். 6, 10, 60 நிமிஷம், 1 மணி நேரம் இவங்களை பற்றியே பேசலாம். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவங்க ஒரே மேடையில கோயிலம்பாக்கத்துல வந்து வீட்டிருப்பது, நமக்காக இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அந்த வகையில அவங்களோட இசை நிகழ்ச்சிக்கு நான் ரொம்ப நேரம் தடையா இருக்க போறதில்லை. நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து நின்று இருக்கிறேன். இப்ப எல்லா பேரையும் இப்ப வந்திருக்கிற மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிற மொத்த நிர்வாகிகளும் வந்திருக்கிறீங்க. எல்லா பேரையுமே மொத்தமா வெங்கடேஷ் சொல்லிட்டாரு. அதே நானும் வழிமொழிந்து முன்மொழிந்து, நண்பர் வெங்கடேஷ் வந்து இந்த நிகழ்ச்சிய, இது கடைசி நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. கடைசி நிகழ்ச்சிலாம் இல்ல, இந்த மாதத்துல இந்த தளபதியோட 72வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில கடைசி நிகழ்ச்சி. இப்ப இந்த 35 நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்ததுன்னு இல்லை, இது 500-600 நிகழ்ச்சி மேல நடந்திருக்கு ஏற்கனவே. இந்த 1 மாசத்துல நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, உணவு வழங்குறது, கொடியேற்றுறது, இந்த மாதிரி நிறைய குருவிக்குறை முகாம்கள், மருத்துவ முகாம்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா நடந்த நிகழ்ச்சிகள் 35. இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல கடைசி நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப நமக்கு வந்து தொடர்ச்சியா இந்த இயக்கப்பணிகள் இருந்துதான் இருக்கும். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தானா, நான் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறது, மேயரா இருந்தது, எம்எல்ஏவா இருந்தது, கவுன்சிலரா இருந்தது, கிடைச்ச சந்தோஷத்தை விட, இந்த மாவட்டத்துல ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிற இந்த மாவட்டத்தில் இயக்க தோழர்களோடு ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சிறப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் பிற்காலத்துல இன்னொரு 20 வருஷமா 10 வருஷமா எவ்வளவு காலம் வாழணுமோ, அதுக்கப்புறமா ஒரு சாய்வு நாற்காலியில படுத்து ஓய்வா இருக்கும் போது அப்படியே நினைவலைகளை ஓட விட்டு, அப்ப வந்து ஒவ்வொருத்தரையா நினைக்கிறப்ப, மணிமாறன் எப்படி, வாசுகி பாண்டியன் எப்படி, துரை கபிலன் எப்படி, இது மாதிரி ஒவ்வொருத்தரையா அப்படி நினைக்கிறப்ப உண்மையிலேயே ஒரு பெரிய நிறைவு, மன நிறைவு கிடைக்கும். வேற எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு. தளபதியோட பிறந்த நாள் தமிழ்நாட்டின் 35 அமைச்சர்களையும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் உள்ளிட்ட 35 அமைச்சர்களையும் சென்னை தெற்குல வச்சு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னேன். ஒருத்தரும் தொடர்ச்சியா வேலை தரங்களே எப்படி நடத்துறதுன்னு ஒருத்தரும் கேட்கல. 35 அமைச்சர்களும் நம்முடைய மேடையில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி தொடங்கி இப்ப இன்னைக்கோட 35 அமைச்சர்களும், முதல்வரும் கலந்துக்கினாரு, துணை முதல்வரும் கலந்துக்கினாரு, கடைசியா இன்னைக்கு சேகர்பாபும் கலந்துக்கினாரு. 35 அமைச்சர்களும், ஒட்டுமொத்த தமிழகத்தின் அமைச்சரவையே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் பிறந்த நாளுக்கு ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது அநேகமா இந்த மாவட்டத்துக்கு தான் அந்த சிறப்பு இருக்கும். அது மாதிரி நவம்பர் 27ஆம் தேதி நம்ம இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவருடைய பிறந்த நாள். அப்ப துணை முதல்வர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட புதிய பேச்சாளர்கள் ஒரு 182 பேரு. ஆக நம்ம அந்த 182 பேரையும் நம்ம மேடையில பயன்படுத்தணும்னு முடிவெடுத்து 182 கூட்டம் நடத்தலாம்னு முடிவெடுத்தோம். 182 கூட்டம் 1 மாசத்துல நடத்தினதுங்கிறது இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல, எந்த அரசியல் இயக்கத்தின் வரலாற்றிலும் 182 பொதுக்கூட்டத்தை 1 மாசத்துல டெய்லி 6 கூட்டம் 7 கூட்டம் நடத்தின ஒரே மாவட்டம் சென்னை தெற்கு மட்டும்தான். 182 இளம் பேச்சாளர்கள், 182 கழக பேச்சாளர்கள், ஆக ஒரு 384 பேச்சாளர்களை வச்சு 182 கூட்டம் ஒரே மாசத்துல நடத்தி முடிச்சோம். இது எப்படி சாத்தியமாச்சு? எதிரில வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களால மட்டும்தான் சாத்தியமாச்சு. நான் சின்ன கருவி, அவ்வளவுதான். நான் சும்மா உங்க கூட நின்று பண்ணின்னு இருந்தேன் தவிர, சாத்தியப்படுத்தின சாதனையாளர்கள் நீங்க தான். எனவே உங்களுக்கு நன்றி சொல்ற விழாவா இந்த விழாவை அமைச்சுக்கிறது தான் என்னுடைய விருப்பம். காலையில நானும் நம்முடைய அரவிந்த் ரமேஷும் பிரபாகர் ராஜாவும் போயிட்டு இருக்கும் போது, நீங்க இந்த 35 கூட்டம் நடத்தினவங்களையும் மேடையில கூப்பிட்டு கௌரவப்படுத்தலாம். அவங்கள வந்து இந்த மேடையில அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கேடயம் கொடுத்து ஒரு கரை வேட்டி போட்டு அவங்கள கௌரவப்படுத்தணும். உடனே ஷீல்டு பண்ணணுமே.
எங்க கிடைக்கும், எங்கெங்கயோ தேடணும். இப்போ என்னுடைய உதவியாளர்கள் சென்னை முழுக்க தேடி நிற்கிறாங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல 9 மணிக்கு ஷீல்டு வந்துடும். சுட சுட ரெடியா இருக்கு. 9 மணி வரைக்கும் இசை நிகழ்ச்சி நடக்கும். 9 மணிக்கு அந்த 35 சிறப்புக்குரியவர்களை மேடையில் எடுத்து சிறப்பிக்க இருக்கிறோம். இதுல என்னன்னா, இந்த என்ன செஞ்சாலும் தகும். நான் என்ன மனசுல நினைச்சேனோ அதை வெங்கடேசன் நினைச்சிருக்காரு. நீ விருது தர, நான் விருந்து தரேன்னு சொல்லி எத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாம 9 மணிக்கு சரியா இந்த மேடையை முடிச்சுட்டு எல்லாரும் அவரு தர அந்த அன்பு விருந்தை எல்லாரும் பருகி விட்டு போனோம். அது எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான தொண்டர், ஒரு அதாவது ஒரு இயக்கத்தின் தொண்டன் எப்படி இருக்கணும், ஒரு இயக்கத்தின் நிர்வாகி எப்படி இருக்கணும் உதாரணம் நண்பர் வெங்கடேசன் அவர்கள். எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் அந்த நிகழ்ச்சி 100% 200% வெற்றியை தேடி தருகிற ஒரு அற்புதமான ஒன்றிய செயலாளர். அவர் இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பா பிரம்மாண்டமா நடத்திருக்கிறாரு. நம்ம எதிர்பார்க்கறத விட கூடுதல் சிறப்போடு நடத்துறதுதான் நிர்வாக திறமை. அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை முழுமையாக பெற்றிருக்கிற அன்பிற்கினிய நண்பர் வெங்கடேசன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். இந்த 35 நிகழ்ச்சி நடத்தினதுல 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தொகுதியில, நம்ம இயக்கத்துல, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ், 3 பேர்ல மதிப்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ், மரியாதைக்குரிய நம்முடைய இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழியை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி சிறப்பிச்சார். அதே மாதிரி காரம்பாக்கம் கணபதி இந்த நிகழ்ச்சியின் இறுதி நாள் இன்னைக்கு முதல் நாள் நிகழ்ச்சிய கவிப்பேரரசு வைரமுத்து வச்சு அவர் பெருமதத்திற்குரிய காரம்பாக்கம் கணபதி அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தினாரு. அது மாதிரி நண்பர் பிரபாகர் ராஜா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவங்க நிகழ்ச்சி நடத்துறது பதிலாக வேற யாருக்கையாவது கூட கொடுத்து நிகழ்ச்சியை நடத்தலாம். பணிச்சுமை நிறைய வேலைகள் இருக்கு. அது அசம்பிளி நடந்துருக்கிற நேரம் இருந்தாலும் இந்த மாவட்ட கழகத்தின் அந்த ஒருங்கிணைப்பு தன்மை எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் பிரபாகர் ராஜாவும் நானும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி அவருமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தினாரு. ஆக இந்த 35 நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமதிப்பிற்குரிய திரு அரவிந்த் ரமேஷ், காரம்பாக்கம் கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி எம்எல்ஏங்க நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு சொன்ன உடனே பெருநகர மாநகராட்சியின் துணை மேயர் அன்றைக்கினே நண்பர் மகேஷ் அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகனை வைத்து நான் கூட்டம் நடத்துகிறேன் சொல்லி அவர் ஒரு கூட்டம் வச்சு வாங்கி அவருமே ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தி மாவட்ட கழகத்திற்கு பெருமை சேர்த்தார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய துணை மேயர் இவங்க நடத்துறதை பார்த்துட்டு நம்முடைய பகுதி செயலாளர்கள் ஒட்டுமொத்தமா இப்ப சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருங்குடி ரவிச்சந்திரன், மரியாதைக்குரிய வி மதியழகன், அந்த 2 நண்பர்களும் மிக சிறப்பான கூட்டங்களை அங்க நடத்தினாங்க. அது மாதிரி இப்போ சைதாப்பேட்டையில எடுத்துக்கினா துரைராஜும் கிருஷ்ணமூர்த்தியும் அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. வேளச்சேரி பகுதி செயலாளர்கள் சு சேகரும் துரை கபிலனும் மிக பிரமாதமான நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதே மாதிரி நம்ம விருகம்பாக்கத்தின் பகுதி செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய கண்ணனும் ராஜாவும் அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. ஆக எல்லா பகுதி செயலாளர்களும் இன்னைக்கு தளபதியோட பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக நடத்தினாங்க. ஒன்றிய கழக செயலாளர்கள் இப்ப இங்க வெங்கடேசன் நடத்துற மாதிரி அயப்பாக்கம் வீரமணி 3 ஊராட்சிகள் மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு ஒன்றியத்தின் மிக சிறந்த செயலாளர். அவரிடத்தில் இது வெங்கடேசனுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவர் இல்லை வீரமணி. எந்த நிகழ்ச்சினாலும் ஒரு முழு வெற்றியை தருவதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவரும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை அயப்பாக்கத்தில் நடத்தினார். ஆக ஒன்றிய செயலாளர்களும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. அப்போ மாவட்ட நிர்வாகம் நம்ம தான் எல்லாத்துக்கும் போறோமே, அதனால மாவட்ட நிர்வாகிகள் நடத்தணுமா நான் யாரும் யோசிக்கல. பாலவாக்கம் விஸ்வநாதன் ஒரு பிரமாதமான நிகழ்ச்சியை பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர் பகுதியில் நடத்தினாரு. மாவட்ட கழகத்தின் பொருளாளர் வேளச்சேரி பாஸ்கர் நானும் நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி அவரும் நடத்தினார். பொதுவாக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் வர்றதுக்கு கூட போய்க்கலாம்னு நிற்பாங்க. ஆனா இந்த மாவட்டத்தில் நாங்களும் உணர்வுபூர்வமானவர்கள், இந்த இயக்கத்தோடு ஒருங்கிணைந்திருப்பவர்கள் சொல்லி
2 மாவட்ட நிர்வாகிகளும் கூட நிகழ்ச்சிகளை மிக சிறப்பா நடத்தினாங்க. மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறதை பார்த்துட்டு நாங்க மாநில துணை செயலாளர்கள வந்திருக்கிறோம் தலைமை அறிவிச்சு நாங்க மட்டும் நடத்தாம இருந்தா எப்படின்னு சொல்லி ரத்னா லோகேஸ்வரன் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஒரு 2 நாள் கேப்ல ரத்னா லோகேஸ்வரன் நடத்தினாங்க. ஒரு புதுமையான நிகழ்ச்சி இயக்கத்தை நிகழ்ச்சி என்கின்ற வகையில் நண்பர் ஹரிபாபு கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் அவர் அந்த ஒரு பெரிய நாடகத்தை தெருவீதி நாடகத்தை மிக சிறப்பாக நடத்தினார். ஆக மாநில துணை செயலாளர்கள் ஆகிய அவர்களுமே இந்த நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பிச்சாங்க. ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் நடத்துறப்ப பொதுக்குழு உறுப்பினரா நானும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி 8772 பேர் பயன்பெறுகிற வகையில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவரும் ஒரு பிரமாதமான நிகழ்ச்சியை சைதாப்பேட்டையில நடத்தி காட்டினாரு. இவங்க நடத்துறதை பார்த்துட்டு மாவட்ட அணிகளின் அமைப்பாளர், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் வே ஆனந்தம், அதே மாதிரி மாவட்ட நெசவாளர் அணியின் அமைப்பாளர் அன்பிற்கு நண்பர் ரமேஷ், மாவட்ட வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளர் ஜெகதீசன், மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் அமைப்பாளர் ராஜேஷ், மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுவின் அமைப்பாளர் சுரேஷ், இந்த 5 அமைப்பாளரும் நாங்களும் மாவட்ட அணிகளின் சார்பில் கூட்டங்களை நடத்துகிறோம் சொல்லி அவங்களுமே சிறப்புக்குரிய கூட்டங்களை நடத்தினாங்க. அப்ப மாவட்ட அமைப்பாளர்கள் நடத்தணும்னு பெண் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் சார்பில் யாராவது கூட்டம் நடத்துறீங்களான்னு கேட்ட உடனே ஷமீனா செல்வம், நம்ம மடிப்பாக்கம் செல்வத்துடைய துணைவியார், அவங்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினாங்க. இதை நடத்துறதை பார்த்துட்டு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அநேகமா எனக்கு தெரிஞ்சு எந்த மாவட்டத்திலயும் நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க. ஆனா இந்த மாவட்டத்துலதான் நம்முடைய பாண்டியன் மாவட்ட இளைஞரின் துணை சித்திரப்பாக்கம் பாண்டியன் மிக சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினாரு. போரூர்ல சங்கர் கணேஷ் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தினாரு. தமிழ்நாடு நம்ம சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ் அன்சாரி அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். ஆக 3 மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுமே நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான இது மாதிரி எல்லா கூட்டமும் இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தினாங்க. மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இது வரைக்கும் யாரும் இவ்வளவு பெரிய கூட்டங்களை நடத்துறதில்லைன்னு பார்த்தா வட்ட செயலாளர்கள் நாங்க மட்டும் என்ன, எங்களுக்கும் நீங்க கூட்டம் கொடுத்தா இப்பதான் அவங்க எல்லா வட்ட செயலாளரும் இந்த 182 கூட்டத்தையும் நடத்துறது அவங்கதான். அதுல வட்ட செயலாளர்கள் குறிப்பா நம்ம கருணா மாஸ்டர் கருணா மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய தேதியை வாங்கி 13 குப்பம் ஊரூர்ல தொடங்கி உத்தண்டி வரைக்கும் 13 மீனவர் குடியிருப்புகளை ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய படகு போட்டியை நடத்தி நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரே ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ள கடலுக்குள்ள கூட்டு போய் இந்த படகு போட்டியை தொடங்கி வச்சு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை கருணா நடத்தினாரு. அப்புறம் வட்ட செயலாளர் கருணா நடத்துறதை பார்த்துட்டு எல்லா வட்ட செயலாளர்களும் நடத்தணுங்கிற ஆசை இருந்தாலும் ஒரு 5 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. கோயம்பேடு லோகு ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினாரு. அது மாதிரி எம்ஜிஆர் நகர் கதிரேசன் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினாரு. தரமணி பார்த்திபன் வட்ட செயலாளர் அவர் ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தினாரு. அது மாதிரி வட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னா இப்ப கருணா, பார்த்திபன், லோகு, கதிரேசன், அப்புறம் இன்னொரு வட்ட செயலாளர், இவ்வளவு வட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. ஆக வட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நடத்திருக்கிறாங்க, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நடத்திருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர் நடத்திருக்கிறாங்க, செயற்குழு உறுப்பினர் நடத்திருக்கிறாரு, ஒன்றிய செயலாளர்கள் நடத்திருக்கிறாங்க, பகுதி செயலாளர்கள் நடத்திருக்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகள் நடத்திருக்கிறாங்க, மாநில அளவிலான நிர்வாகிகள் நடத்திருக்கிறாங்க. இந்த சிறப்பு சென்னை தெற்கை தவிர வேற எந்த மாவட்டத்துக்கும் இவ்வளவு சிறப்பு வேற எந்த மாவட்டத்துக்கும் இருக்காது. இதுல அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பகுதி, நகரம், ஒன்றிய இதுக்கு இந்த அணிகளோட துணை அமைப்பாளர்கள் நமக்கு 2500 பேர் இருக்காங்க. இந்த 2500 பேர்ல எந்த துணை அமைப்பாளர்களை நிகழ்ச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா நண்பர் லோகேஸ்வரா, நம்ம மரியாதைக்குரிய மடிப்பாக்கம் ரவி அவர்களுடைய திருப்புதல்வன் லோகேஸ்வரா அந்த மேடவாக்கத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி, அவர் அரசியலோட முதல் நுழைவாயில் மாதிரி அந்த நிகழ்ச்சியவே மிக பிரம்மாண்டமா ஒருத்தருக்கு நாமெல்லாம் ஒரு பொருள் கொடுத்தா அவர் 3 பொருள் கொடுத்து
ரொம்ப சிறப்பா அந்த நிகழ்ச்சி நடத்தினார். அந்த வகையில 34 நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தை சேர்ந்த 34 நிர்வாகிகள் ஒரு சேர எல்லா நிர்வாகிகளுமே இந்த கூட்டத்தை நடத்தினது இந்த மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அளவிலான பெருமை. அதனால உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதற்குத்தான். இது ஒரு வாழ்நாள் பெருமை. உங்களோட பழகிறது, உங்களுடன் இருப்பது எனக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் வெங்கடேஷ் அவர்களுடைய நிகழ்ச்சியை இறுதியாக ஏற்பாடு செய்தோம். இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த 35 நாள் நடந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு 4-5 பேர் மட்டும் தொடர்ச்சியா வந்தாங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் வந்துருவேன். எனக்கு வேற வேலை, ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் நடத்த சொல்றது நம்ம இல்லைன்னா சரியா இருக்காது. அந்த 182 கூட்டத்துல ஒரு 40-50 கூட்டத்துக்கு என்னால வர முடியல. மருத்துவத்துறை சம்பந்தமா வெளியில நிறைய சுற்றி நின்றேன். ஆனா இந்த தலைவர் பிறந்த நாள் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே போய் ஆகணும்னு சொல்லி 6 மணிக்கு வந்து உட்காந்து 9 மணிக்கு கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போயிட்டு இருந்தேன். கடைசி எல்லா கூட்டத்திலையும் ஒன்றுல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருப்பேன். ஆனா ஒரு கூட்டத்துக்கும் வராம போனதில்லை. அந்த வகையில இந்த கூட்டங்களுக்கு தொடர்ச்சியா வந்த ஒரு 5 பேரையும் நம்ம சிறப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாலவாக்கம் மனோகரன் மாவட்டத்தின் துணை செயலாளர், இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வராம இருந்ததில்லை. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தவிர்த்து மற்ற 33 அமைச்சர்களையும் அழைத்து வந்து மேடையில சிறப்பு செய்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புகிற வரை பொறுப்பேற்றுக் கொண்ட பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் மனோகரன் பாராட்டுக்குரியவர். அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் தொடர்ச்சியா வந்த தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆம்பளைங்க வந்துடலாம், மனோகர் வந்துடலாம், ஹரிகிருஷ்ணன் வந்துடலாம். ஆனா நான் ஒரு மகளிரா இருந்து குடும்ப பொறுப்பு, இவ்வளவு பெரிய பணிச்சுமையை நான் கவனிச்சுக்கிறேன். என்னாலையும் இந்த கட்சியில முழு நேரமும் செயல்பட முடியும்னு சொல்லி தொடர்ச்சியா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன் அவங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகுதி செயலாளர்களில் அதிகபட்சமான கூட்டங்களில் கலந்து கொண்ட நொலம்பூர் ராஜன் வந்துருக்காரா? நொலம்பூர் ராஜன் வந்துருப்பாங்க, எப்படி வந்துருவாரு அவரு நொலம்பூர் ராஜன் அநேகமா எல்லா கூட்டங்களுக்கும் வந்திருக்காரு, 1-2 தவிர்த்து. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அணிகளின் நிர்வாகிகள்ல எல்லா கூட்டத்திலும் அதிகபட்சமா கலந்துக்கிறது நண்பர் நம்முடைய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியா இந்த இசை அரங்கம் நடக்கும். 9 மணிக்கு ஒரு ஷீல்டு ரெடியா இருக்கு. வந்த உடனே நிர்வாகிகள்லாம் இருந்து அந்த கேடயத்தை பெற்று நண்பர் வெங்கடேசன் தருகிற விருந்தையும் உண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற இசை கலைஞர்களை மிகவும் அவர்களை மரியாதை வணக்கத்தோடு வரவேற்கிறேன். என்னன்னா, சென்னை தெற்கை பொறுத்தவரை 2016 நான் தேர்தலில் நிற்கிறப்ப சைதாப்பேட்டையில 2016 2021 மேடைகளில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது இயக்கத்தின் முன்னோடிகள் வந்து பேசிய பேச்சை காட்டிலும் இவர்களுடைய பாடல்கள் தான் அதிகபட்சமாக ஒலித்தது. சுப்பிரமணிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த சகோதரிகள் மாலதியும், சின்ன பொண்ணும், செந்தில் தாசும், அந்தோனியும், முகேஷும் இவங்க வந்து எல்லா தெருக்கள்லையும் பாடி, இப்ப இவங்க இந்த 4-5 பேரை பாத்தீங்கன்னா இவங்களும் சைதாப்பேட்டை வாசி மாதிரியே என்னை விட அதிகமா தெரு இவங்களுக்கு தான் தெரியும். விநாயகம்பேட்டை தெரு எங்க இருக்குன்னா சொல்லுவாங்க, சுப்பிரமணிய மூலை தெரு எங்க இருக்குன்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க சைதாப்பேட்டைக்கு பரிச்சயம் ஆயிட்டாங்க. அவங்க கொட்டியாக்கம் பார்த்துப்ப நடத்தல, எல்லா நிகழ்ச்சிக்கும் வரல, ஒரு 4 நிகழ்ச்சி கட் ஆயிட்டேன். 1த்துக்கு மட்டும் கட்டானாரா? ஆக நண்பர் 1த்துக்கு கட்டாயிருக்காரு. இருந்தாலும் வரால பார்த்திபனுக்கும் பாராட்டுக்கள். 1-2 கட்டானது நொலம்பூர் ராஜனா 1 கட்டு. இருந்தாலும் பார்த்திபன் மறந்துட்ட, சாரி பார்த்திபன். நான் இப்ப இனிய நண்பர் பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்து இசை அரங்கம் தொடங்குகிறது. பொதுவாக இந்த நிகழ்ச்சிகள்லாம், இந்த 35 நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைச்சதுல மிகப்பெரிய பங்கு என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய சொர்க்கோவுடைய பாடல் வரிகளை இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க. ஒன்னொன்னா நெருப்பு தெரிச்ச மாதிரி அற்புதமான பாடல் வரிகள். சொர்க்கோவும் அவருடன் இணைந்து இளைய கம்பனும் நம்முடைய நிகழ்ச்சிகள் சிறக்க எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.